ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடியது, வீட்டில் இருக்கக்கூடிய ரவையை வச்சு ரவை போண்டா செய்யலாம். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இது 250 கிராம் கப்பு. ஸோ அதனால் நான் 1 கப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு அரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக இருந்தால் போதும். அந்த ரவை முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும். தண்ணி அதுலேயே ஆட் பண்ணிக்கிட்டு லைட்டாக கை வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரவையும் தண்ணியும் ஒன்றா ஒரு அளவுக்கு மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு எடுத்து பார்த்தோம்னா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். ரவை ஒரு 10 நிமிஷம் தான் ஊற வைக்கணும், அதிகமாக ஊற வைக்கக்கூடாது. அது கூடவே இப்போ மசாலா ஆட் பண்ணோம். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, உங்களுக்கு தேவைப்பட்டால் கோதுமை மாவு கூட ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பொடியாக ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கறிவேப்பிலை, இஞ்சி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ரவை கூடவே போட்டு நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கணும். பொடியாக கட் பண்ணியிருக்கணும் வெங்காயம்லாம். கூடவே தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கினேன். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு தண்ணிலாம் எதுவும் ஆட் பண்ணாமல் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு ரஃப்பாக பிசைஞ்சிக்கோங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் கட்டியாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு போண்டா கன்சிஸ்டன்சிக்கு வேணும்னா கொஞ்சம் லைட்டாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் வச்சுடுங்க. அடுத்து ஒரு எண்ணெய் கடாய் வச்சு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனவுடனே நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை பண்ணி போட்டு சூடானதும் ஒரு பக்கம் வெந்தவினே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு எடுத்தோம்னா சூப்பரான சுவையான இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ரவை போண்டா ரெடி. வீட்லேயே செய்யக்கூடியது, குழந்தைங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.